Very good morning, students. Today we are going to see combinatorics and mathematical inductions. Chapter 4. First, fundamental principle of counting. ரெண்டு ரூல் இருக்குது. First rule, sum rule. If the first task can be completed in m different ways and second in n different ways, and if these cannot be performed simultaneously, there are m plus n ways of doing either task. ஸோ அண்ட் இருந்தாவே என்ன யூஸ் பண்ணோம்? m plus n ரூல், சம் ரூல் யூஸ் பண்ணோம். ஸோ இதை சம்மில் பார்க்கும்போது உனக்கு கிளியராக புரியும். செகண்ட் ஒன், ப்ராடக்ட் ரூல். Let us suppose that task comprises of two procedures. If the first procedure can be completed in m different ways and the second processes can be done in n different ways, after the first procedure is done, the second then the total number of ways completing the task is m cross n. This product rule r வந்துச்சுன்னா product rule யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம சம்மில் பார்ப்போம். ஓகே, the next one, factorials. Factorialsல, so factorial of natural number n is the product of the first n natural numbers denoted by n factorial. இது பேர் என்னது? Factorial. Okay, so n factorial we can write 1 2 3 4 5 6 etc. n ன்னு சொல்லுவோம். எழுதுவோம். n factorialனா 1 2 3 4 5 6 etc. n ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இது மாதிரி எழுதுனாலும் that is called also factorial. So n factorial, that is equal to n factorial we can write n into n minus 1, n minus 2, n minus 3 etc. 3 2 1 லாஸ்ட்டு 1 முடியும். ஸோ இதுதான் எங்கள் ரிவர்ஸ் எழுதிருக்கோம். 1 2 3 4 5 6 etc. இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும்? n minus 1 இருக்கும். அதுக்கு முன்னாடி n minus 2, n minus 3 etc. அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்டாக n முடியும். அதான் இங்கே ரிவர்ஸில் எழுதுனால 1 2 3 4 5 6 etc. n முடியும். ஸோ n ஃபேக்டர் நம்ம வேறு எப்படி எழுதணும்னா n into n minus 1, n minus 2, n minus 3 etc. 3 2 1 லாஸ்ட்டு முடியும். ஓகே, இது வேறு மாதிரி கூட எழுதலாம். இது வரைக்கும் எனக்கு ஸ்டாப் பண்ணேன்னா n into n minus 1 ஃபேக்டர்னு எழுதிடலாம். ஸோ இது எக்ஸ்பேண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபேக்டோரியல்னு போட்டாவே என்னது? நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் n minus 2, n minus 3, n minus 4. ஸோ அடுத்த டைம் வேறு எப்படி எழுதலாம்னா n into n minus 1, n minus 2 ஃபேக்டரியல். இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இஃப் n greater than 1ன்னு சொல்லும்போது n greater than 1 சொல்லும்போது n into n minus 1 ஃபேக்டரியல். இதே மாதிரி n greater than 2 சொல்லும்போது n into n minus 1, n minus 2 ஃபேக்டரியல். ஓகே, ஸோ அதே மாதிரி 1 ஃபேக்டர் வேல்யூ 1, 2 ஃபேக்டர் வேல்யூ 2 into 1 is equal to 2ன்னு சொல்லுவோம். 3 ஃபேக்டர் வேல்யூ 3 into 2 into 1 அது வந்து 6ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 4 ஃபேக்டர் வேல்யூ 4 3 2 1 அது வந்து 24 வரும். நெக்ஸ்ட்டு 5 ஃபேக்டர்னா 5 4 3 2 1 வரும். அதே மாதிரி 6 ஃபேக்டர்னா எங்கே ஆரம்பிக்குதோ அதுலேருந்து 1 வரைக்கும் முடிக்கணும். 6 5 4 3 2 1 அதே மாதிரி. ஓகே, ஸோ இப்போ n plus 1 ஃபேக்டரில் எப்படி எழுதலாம்? இப்போ n ஃபேக்டரில் n into n minus 1 ஃபேக்டர்னு எழுதலாம். அதே மாதிரி n plus 1 ஃபேக்டரில் n plus 1 into n plus 1 வரும். n into n பதிலாக n plus 1 போட்டுக்கலாம். அது n plus 1 போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே n பதிலாக n plus 1 minus 1 போடும்போது plus 1 minus 1 கேன்சல் ஆச்சுன்னா n ஃபேக்டரில் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ n plus 1 ஃபேக்டரில் equal to what? n plus 1 into n ஃபேக்டரியல். இதே வந்துட்டு 1 ஃபேக்டரியல் வேல்யூ 1 ஃபேக்டரியல் வேல்யூ நான் இங்கே போட்டுருங்களேன். 1 ஃபேக்டரியல் வேல்யூ 1ன்னு இப்போ n பதிலாக 0 போட்டு பாருங்கள். 0 plus 1 into 0 ஃபேக்டரியல். ஸோ அப்போ 1 into 0 ஃபேக்டரியல். ஸோ இப்போ 0 ஃபேக்டரியல் வேல்யூ வந்து 1 தான். ஸோ அப்போ 1 into அது மாதிரி என்ன கிடச்சிரும்? உனக்கு 1 கிடச்சிரும். இப்போ 0 ஃபேக்டரியல் வேல்யூ 1, அதே மாதிரி 1 ஃபேக்டரியல் வேல்யூ 1, அதே மாதிரி 2 ஃபேக்டரியல் வேல்யூ 2, 3 ஃபேக்டரியல் வேல்யூ 6. இதே மாதிரி சம்மில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணோம். கிளியர்? ஸோ now we are going to see exercise 4.1 first question. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். எல்லாமே வேர்டிங் ப்ராப்ளம்ஸ் தான் அந்த ரெண்டு எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. ஓகே, a person went to a restaurant for dinner. In menu card, the person saw 10 Indian and 7 Chinese food items. In how many ways the person can select it either in Indian or Chinese food? ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணோம்? ஆர் வந்த சம் ரூல் அண்டு வந்த ப்ராடக்ட் ரூல். கிளியர்? இங்கே இந்தியன் ஃபஸ்ட்டில் நான் என்ன சொல்லியிருப்பேன்? அண்டு வந்தால் ஆர் வந்தால் என்ன யூஸ் பண்ணோம்? சம் ரூல் யூஸ் பண்ணோம்.
அண்டு வந்தால் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் இந்தியன் ஃபுட். எத்தனை ஃபுட் இருக்குது? ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபுட்டு இந்தியன் 10 இந்தியன் இருக்குது. அப்போ 10 வேஸில் தான் செலக்ட் பண்ண முடியும். அதேமாதிரி 7 சைனீஸ் ஃபுட் இருக்குது. அப்போ 7 வேஸில் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் சைனீஸ் ஃபுட் 7. இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் இந்தியன் ஆர் சைனீஸ் ஃபுட், ஆர் வந்தாலும் சம் ரூல் யூஸ் பண்ணோம். ஸோ 10 + 7 that is equal to what? 17. Okay. Second question. There are 3 types of toy car and 2 types of toy train available in a shop. Find the number of ways a baby can buy a toy car and toy train. And என்ன யூஸ் பண்ணோம்? ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணோம். ஆர் என்ன சம் ரூல் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கார் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் டாய் கார் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 ட்ரெயின்ஸ் இருக்குது. அப்போது 3 × 2. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் 1 கார் அண்ட் 1 ட்ரெயின். அப்போது 3 × 2 that is equal to what? 6. ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, சம் ரூல் சொல்லும்போது எப்போ யூஸ் பண்ணோம்? ஆர் வந்தால் சம் ரூல் யூஸ் பண்ணோம். அண்டு வந்தால் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணோம். கிளியர்? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன். How many 2-digit numbers can be formed using 1, 2, 3, 4, 5 without repetition of digits? இப்போ 2 digitனா வந்து நமக்கு தெரியும், ஒன்ஸ் பிளேஸ் இருக்கும், டென்ஸ் பிளேஸ் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ the first place can be filled up with any one of the given 5 digits in 5 ways. இப்போ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இதுதான் 2 digit. இப்போ இந்த ஃபஸ்ட் பிளேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த 5 digits யூஸ் பண்ணி 5 வேல யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இங்கே ஒரு நம்பர் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2, 3, 4, 5 மட்டும் இருக்கும். அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வேலை? ஸோ செகண்ட் பிளேஸில் இங்கே நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? 2 ஃபிக்ஸ் பண்ணலாம், 3 ஃபிக்ஸ் பண்ணலாம், 4 ஃபிக்ஸ் பண்ணலாம், 5 ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போது செகண்ட் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 4 வேஸ். ஃபஸ்ட் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 1. ஏதாவது ஒரு நம்பரை இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு வேலையை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த 2 digit நம்பர்ஸ். கிளியர்? ஸோ இங்கே வேர்டிங்ஸில் எழுதியிருப்பேன். The first place can be filled up with any one of 5 digits in 5 ways. Having filled up the first place, the second place can be filled up with one of the remaining 4 digits in 4 ways. So number of ways filling of 2 digits. So 5 into 4 that is equal to 20 ways. So 20 waysல fill பண்ணலாம். Clear? Next, fourth subdivision. 3 persons enter into a conference hall in which there are 10 seats. In how many ways they can take their seats? ஃபஸ்ட்டு 10 பேர் போகிறாங்க கான்ஃபரன்ஸ் ஹாலில். எத்தனை சீட் இருக்குது? A person enter into a conference hall with there are 10 seats. 10 seats இருக்குது. ஸோ இப்போ the first person can take any one of 10 சீட்லேருந்து ஒருத்தர் வந்து 10 வழியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பர்சன் கேன் டேக், எத்தனை ரிமைனிங் இருக்கும்? 9 சீட்ஸ் இருக்கும், அது 9 வேஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் பர்சன் போகும்போது 8 சீட் தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் 8 சீட்ஸ் இன் 8 வேஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் 10 × 9 × 8 720 வேஸில் செலக்ட் பண்ணும். கிளியர்? 3 பேர் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு போகிறவர் 10 சீட்லேருந்து ஏதாவது ஒரு சீட்டில் அவர் உட்காந்துக்கலாம். அடுத்த பர்சன் போகும்போது 9 சீட்ஸ் இருக்கும். 9 சீட்ஸில் அவர் ஏதாவது ஒரு சீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை 9 வேஸில் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தேர்ட் பர்சன் வந்து ரிமைனிங் 8 சீட்ஸ் இருக்கும். அது 8 சீட்ஸ்லேருந்து ஒரு சீட்டை செலக்ட் பண்ணலாம். அப்போ எத்தனை வேலை செலக்ட் பண்ணலாம்? 8 வேஸில் செலக்ட் பண்ணலாம். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் 10 × 9 × 8 that is equal to 720. Clear? Next question subdivision number 5. In how many ways 5 persons can be seated in a row? இப்போது 5 persons எப்படி சீட் பண்ணலாம் ரோவில்? இப்போ 5 பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்சன் வந்து 5 வேஸில் செலக்ட் பண்ணலாம். அவர் ஒரு இடத்துல நின்றுட்டாருன்னா ரிமைனிங் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அடுத்த நம்பரை 4 வேஸில் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த பர்சனை 3 வேஸ், அடுத்த பர்சனை 2 வேஸில் செலக்ட் பண்ணலாம். லாஸ்ட் பர்சனில் ஒரே ஒரு வேலை தான், ஏன்னா ஒரு இடம் தான் இருக்கும். ஸோ அப்போ 5 persons can be seated in a row. 5 × 4 × 3 × 2 × 1 that is equal to what? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 வேஸ் கிடச்சிடும்.
Clear? Second sum, first subdivision. A mobile phone has passcode of 6 distinct digits. What is the maximum number of attempts one make to retrieve the passcode? இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பார்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்கிறதுல 10 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் போடுறதுக்கு 10 வழியில் யூஸ் பண்ணுறாரு. அதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கும்போது 9 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 9 வேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அடுத்தது ரெண்டாவது நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் வந்துட்டு 8 நம்பர் தான் இருக்கும். 8 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணோம். அப்போ 8 வேஸில் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது 4th டிஜிட் செலக்ட் பண்ணுறதுக்கு ரிமைனிங் 7 டிஜிட்ஸ் இருக்கும். அதுலேருந்து 7 வேஸில் செலக்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி 5th டிஜிட்டை நம்ம பார்க்குறதுக்கு 6 நம்பர்ஸ் தான் இருக்குது ரிமைனிங். அப்போ 6 வேஸில் செலக்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் டிஜிட் செலக்ட் பண்ணுறதுக்கு 6th டிஜிட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ரிமைனிங் 5 தான் இருக்கும். அந்த 5லேருந்து 5 வேஸில் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து 10 × 9 × 8 × 7 × 6 × 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,51,200 டைம்ஸ். அப்போது அந்த பாஸ்கோடை செட் பண்ணுறதுக்கு 1,51,200 டைம்ஸ் அட்டம்ப்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, next one, second subdivision. Given 4 flags of different colors, how many different signals can be generated if each signal requires the use of 3 flags, one below the others? So top of the signal can be any one of 4 colors. இப்போ ஒரு சிக்னல் வந்து 3 இருக்கும். அப்போ அந்த டாப்பில் இருக்கிறது செலக்ட் பண்ணுறதுக்கு 4 கலர் இருக்குது. ஏன்னா இங்கே given 4 flag different colors இருக்குது. அப்போ 4 கலர்லேருந்து ஏதோ ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 4 கலர்லேருந்து ஒரு செலவு. அப்போ ஒரு எத்தனை வழியாக சூஸ் பண்ணலான்னா 4 வேஸில் சூஸ் பண்ணலாம். ஏன்னா 4 கலர் இருக்குது. இப்போ 4த்துலேருந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணால் அப்போ 4 வேஸில் ஒன்று சூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் எத்தனை கலர் இருக்கும்? 3 கலர்ஸ் இருக்கும். அப்போ மிடில் மேபி மிடில் ஒன் மேபி எனி ஒன் ஆஃப் ரிமைனிங் 3 கலர்ஸ் இன் 3 வேஸ். அப்போ மிடில் செலக்ட் பண்ணுறதுக்கு 3 கலர் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? 3 வேஸில் செலக்ட் பண்ணலாம். ஓகே, next one bottom one can be maybe any one of the 2 colors. அப்போ 2 கலர்ஸ்லேருந்து ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் சொல்லும்போது 4, 3, 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 24 வேஸ். கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. Question number 3. 4 children are running race. 4 children are running a race. In how many ways can the first 2 places to be filled? 4 பேர் ஓடுறாங்க ஃபஸ்ட்டு 2 பிளேஸஸை ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலான்னா 4 வேஸில் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் பிளேஸ் கேன் பி கிவன் டு எனி ஒன் ஆஃப் 4 சில்ட்ரன். 4 பேருக்கு யாராவது ஒருத்தர் தான் நான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்க முடியும். அதனால் 4 வேல செலக்ட் பண்ணலாம். செகண்ட் பிளேஸ் கேன் பி கிவன் டு எனி ஒன் ஆஃப் த ரிமைனிங் 3 சில்ட்ரன். இப்போ செகண்ட் பிளேஸ் வந்து நான் ரிமைனிங் 3 பேர்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ 3 childrens in 3 ways. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் சொல்லும்போது 4 × 3 that is equal to 12. Second, in how many different ways could they finish the race? அப்போ the winner may be any one of the 4 children. The runner-up may be any one of the remaining 3 children. The third person may be any one of the remaining 2 children. ஸோ அப்போ என்ன இருக்கும்? number of children coming last in one child, number of different ways they could finish the race. இப்போ வின்னருக்கு வந்து 4லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கலாம். ரன்னருக்கு வந்து 3லேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் பர்சன் வந்து 2லேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் பர்சன் வந்து அது வந்து கேம் முடிக்கிறாரு. ஸோ அப்போ 4, 3, 2 that is equal to what? 24. Clear? Question number 4. Count the number of 3 digits numbers which can be formed from the digits 2, 4, 6, 8 if repetition of digit is allowed. இந்த 4 டிஜிட் யூஸ் பண்ணி நான் 3 டிஜிட் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. கிளியர்? அதில் ரிப்பீட்டேஷன் வந்துட்டு அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. வந்த நம்பர் மறுபடியும் வரலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ த ஃபஸ்ட் பிளேஸ் நான் இங்கே கேன் பி ஃபில்டு பை
எனி ஒன் ஆஃப் த 4 டிஜிட்ஸ். இந்த ஃபஸ்ட் பிளேஸ் நான் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்லேருந்து ஏதோ ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை வேலை செலக்ட் பண்ணலாம்? 4 நம்பர். இங்கே நான் 2 ஃபிக்ஸ் பண்ணலாம், 4 ஃபிக்ஸ் பண்ணலாம், 6 ஃபிக்ஸ் பண்ணலாம், 8 ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ 4 வேஸ். இங்கே வந்த நம்பர் மறுபடியும் இங்கே வரலாம். அப்போ செகண்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் 4 வேஸ். அப்போ 2 இங்கே வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், 8 வரலாம். அதான் செகண்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் பை எனி ஒன் ஆஃப் த 4 digits in 4 ways because என்னது repetition is allowed. ஸோ அப்போ 2 4 6 8 4 ways. அதே மாதிரி இங்கே வந்த நம்பர் இங்கே மறுபடியும் வரலாம். ஸோ அப்போ 2 4 6. அதாவது தேர்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப் த எனி ஒன் ஆஃப் த 4 digits in 4 ways. இங்கே repetition allowed. அதனால் நம்பர் ஆஃப் ways filling 4 into 4 into 4 that is equal to 64. ஓகே, செகண்ட் சப்டிஷன் வந்து repetition is not allowed ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிஷன் repetition of digits is not allowed. So first place can be filled up any one of 4 digits in 4 ways. So இங்கே நான் ஃபில் பண்ணிட்டேன். என்ன நம்பர் இருக்கலாம்? 2 4 6 8 இருக்குது. அப்போ 8 நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ இங்கே வந்து 4 வேஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு பிளேஸ் மட்டும் 4 வேஸ் வரும். இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் ரிமைனிங் 3 நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிள்? 2 4 6 மட்டும் தான் பாசிபிள். ஸோ அப்போ 3 டிஜிட்ஸ் வந்து 3 வேஸில் தான் ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி தேர்ட் பிளேஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஏதாவது ஒரு நம்பரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா ரிமைனிங் 4 6 தான் இருக்கும். அப்போ 2 வேஸ் தான் வரும். ஸோ அப்போ தேர்ட் பிளேஸ் கேன் பி filled any one of the remaining two digits so in 2 ways. So அப்போ number of ways சொல்லும்போது 4 3 2. So that is equal to 4 3s are 12, 12 2s are 24. So this is the answer for the sum number 4. Clear? Next question number 5. How many 3 digits numbers are there with 3 in unit place? 3 digit number எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 3 வந்து நான் யூனிட் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒன்று ரிப்பிட்டேஷன் வித் ரிப்பிட்டேஷன் அந்த நம்பர் மறுபடியும் வரலாம். இப்போ ஃபிக்ஸ் 3 in the யூனிட் பிளேஸ். இங்கே 3 வந்து யூனிட் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 100 பிளேஸில் எனி ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் எக்ஸப்ட் 0. அப்போது என்ன நம்பர் இருக்கும்? இங்கே 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே 100 பிளேஸில் என்ன இருக்கலாம்? இது வந்து 10th பிளேஸ், இது 100th பிளேஸ். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து யூனிட் பிளேஸில் 3 ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க கொஷனில். நான் இந்த 2 டிஜிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 100 பிளேஸில் என்ன வரக்கூடாது? 0 மட்டும் வரக்கூடாது. ரிமைனிங் எந்த நம்பர்னால் வரலாம், 3 வரக்கூடாது. ஏன்னா 3 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ரிப்பிட்டேஷன் அலோடுன்னு சொல்லிட்டாங்க, வித் ரிப்பிட்டேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ 3யும் வரலாம். இப்போ இங்கே என்னென்ன பாசிபிள்? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ எல்லா நம்பருமே வரலாம். ஆனால் 0 மட்டும் வரக்கூடாது. 0 வந்துச்சுன்னா அது செகண்ட் பிளேஸ் 2 டிஜிட் நம்பராக மாறிடும். அதான் இங்கே எழுதிருக்கேன். Now in the 100 place any one of the digits except 0 can be filled in 9 ways. அதேமாதிரி 10th பிளேஸில் பார்க்கும்போது 0வும் வரலாம், அந்த நம்பரும் வரலாம். அப்போ இந்த 10th place any digit can be placed in 10 ways including 0. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் வந்து பார்க்கும்போது என்னது 100 பிளேஸில் பார்க்கும்போது 9 ways, 10th பிளேஸில் பார்க்கும்போது 10 ways. அப்போ 9 into 10 90 ways. யூனிட் பிளேஸில் ஆல்ரெடி 3 ஃபிக்ஸ் பண்ணால வராது எதுவுமே, 1 ways. ஓகே, ஸோ இப்போ வித்தவுட் ரிப்பிட்டேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வித்தவுட் ரிப்பிட்டேஷன். இப்போ யூனிட் பிளேஸில் 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 100 பிளேஸில் என்ன பண்ணலாம்? இப்போ ரிமைனிங் எத்தனை நம்பர் இருக்குது? 9 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இங்கே 3 நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 0வும் வரக்கூடாது. ஓகே, அப்போ ரிமைனிங் எத்தனை நம்பர் இருக்கும்? 0வும் 3யும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 8 நம்பர் தான் இருக்கும். அப்போ 1 2 4 5 6 7 8 9. இப்போ மொத்தம் 8 வேஸில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த 10th பிளேஸில் பார்க்கும்போது இங்கே 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இங்கே 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே என்ன பாசிபிள்ஸ் இருக்குது? 0 வரலாம், 2 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம், 8 வரலாம், 9 வரலாம். ஸோ அப்போ இங்கேயும் 8 வேஸ். ஸோ அப்போது இதை தான் நான் இங்கே வேர்டிங்ஸில் எழுதிருப்பேன். யூனிட் பிளேஸ் ஹேவிங் 3. அதே மாதிரி 100th place can be filled any one of the remaining 8 digits excluding 0. அப்போ 0 இல்லாமல் 8 நம்பர்லேருந்து ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 8 வேஸில். அதே மாதிரி 10th பிளேஸில் can be filled in any one of the 8 digits including 0. அதில் 0வும் வரும், ரிமைனிங் மொத்தம் சேர்த்தா 8 நம்பர் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்க்கும்போது 8 into 8, இது 8 வழி, இது 8 வழி. ஸோ அப்போ 8 into 8 64 வேஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம். கிளியர்? Next we are going to see question number 6. How many numbers are there between 100 and 500
with digits வந்து 0 1 2 3 4 5 if repetition of digits allowed. இப்போ given digits பார்க்கும்போது 0 1 2 3 4 5 இந்த நம்பரை யூஸ் பண்ணி 500க்கும் 100க்கும் 500க்கும் எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ பார்க்கும்போது இப்போ நான் ஃபஸ்ட்டுன்னு எடுத்தோன்னே 100 பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்கும்? 1 2 3 4. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, 100 place can be filled any one of only by any one of the digits 1 2 3. அப்போ கொஸ்டின் 4 ways போட்டிருக்காங்க. 10th place can be filled by any one of the digits 0 1 2 3 4 5 in 6 ways. அதே மாதிரி ஏன்னா 10th பிளேஸில் 0 ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி the unit place can be filled by any one of the digits 0 1 2 3 4 5 in 6 ways. ஏன்னா 100க்கும் 500க்கு நடுவில் பார்க்கும்போது 600 வராது. இங்கே வந்துட்டு 0 500 இங்கே 5 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா between 100 to 500. கிளியரா? ஸோ 100 place can be filled any one of the digits 1 2 3 4. ஏன்னா 5 போட முடியாது. 5 போட்டால் என்ன ஆகும்? 500 and 0 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன் பிட்வீன் 100 to 500. ஸோ அப்போது 5 வராது. அப்போது ஒன்லி 4 ways. 10th பிளேஸில் பார்க்கும்போது எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதனால் 6 ways. அதேமாதிரி யூனிட் பிளேஸில் என்ன பார்த்தோம்னா எல்லாமே யூஸ் பண்ணலாம். 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். ஏன்னா இங்கே சப்போஸ் நீங்கள் இதிலேருந்து ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்க 400. இங்கே நான் வந்துட்டு ரிப்பீட்டேஷன் வந்து அலோடு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வந்துட்டு நான் 0 ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே மறுபடியும் யூனிட் பிளேஸில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம்? 5 ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ 405 அது வந்து பார்த்தோன்னா 100க்கும் 500க்கு நடுவில் தான் இருக்கும். அதனால தான் இது வந்து 0 to 5 எல்லாமே 6 waysல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் அலோடு. இங்கே வந்து பார்க்கும்போது ஒன்லி 4 ways. ஏன்னா 100 200 300 400 500 நான் வரக்கூடாது. 501 502 போய்டும். அதனால் வர பாசிபிள் இல்லை. பிகாஸ் 100 to 500க்கு நடுவில் தான் கேட்குறாங்க. கிளியரா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் வேஸ் 4 into 6 into 6 that is equal to what? 144 ways ஃபிக்ஸ் பண்ணலாம் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸு. இதே இந்த செகண்ட் ஒன் த ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் நாட் அலவுட். வந்த நம்பர் மறுபடியும் வரக்கூடாது. இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி 4 ways. ஏன்னா 100 200 300 400 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 10th place can be filled any one filled up by any one of remaining 5 digits. ரிமைனிங் என்னது? இங்கே 1 2 3 4 5ல் நான் வந்து 4 ஃபிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்க. 0 1 2 0 1 2 3 5 ரிமைனிங் 5 digits இருக்கும். அப்போ 5 waysல ஃபிக்ஸ் பண்ணலாம். மறுபடியும் அதுலேருந்து ஒரு நம்பர் எதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 0 ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 2 3 5 4 ways தான் இருக்கும். அப்போது 4 ways. ஸோ அப்போது யூனிட் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது 4 ways. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் சொல்லும்போது 100 place 4 ways, 10th place 5 ways and unit place 4 ways. 4 into 5 into 4 that is equal to what? 80 ways. Clear? Next we are going to see question number 7. How many 3 digits odd numbers? 0 1 2 3 4 5 if the repetition of digits is not allowed. 3 digit odd number நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 3 digit நான் போட்டாச்சு. let us the unit digit be filled up with 1. இங்கே வந்து 1 தான் இருக்கணும். ஓகே, the remaining digits are 0 2 3 4 5. So 100 place can be given 0. 100 placeல நான் என்ன பண்ணுறேன்னா 100 place can be given 0. Therefore it can be filled up any one of the remaining digits 2 3 4 5 in 4 ways. But 10th place can be filled up any one of the remaining 4 digits in 4 ways. So number of ending with 1 4 into 4. ஏன்னா இங்கே வந்து நான் இங்கே 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தோம்னா 100 place can be given 0 வரக்கூடாது.
therefore cannot it can be by any one of the remaining digits 2 3 4 5 cannot be 0 cannot வருங்க cannot be 0 100 plus 0 போட்டால் 2 digit number ஆகிடும் அதனால் the 100 plus cannot be given 0 therefore it can be filled up any one of the remaining digits 2 3 4 5 அப்போ இங்கே வந்துட்டு 2 3 4 5 தான் யூஸ் பண்ண முடியும் அப்போ யூஸ் பண்ணும்போது 4 ways ஸோ அப்போ the 10th place can be filled any one of the remaining digits இப்போ இங்கே 1 நான் ஃபஸ்ட் ப்ளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இங்கே ரிமைனிங்கில் 2 3 4 5 இங்கே 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க அப்போ ரிமைனிங் 0 3 4 5 அப்போ அதுவும் 4 ways ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எண்டிங் வித் 1 சொல்லும்போது ஏன்னா ஆட் நம்பர் 1ன்னு போட்டு ஃபிக்ஸ் பண்ணால 16 ways வருது இதேமாதிரி நெக்ஸ்ட்னா இருக்குது ஹார்ட் நம்பர் வரதுக்கு 3 இருக்குது 5 இருக்குது அப்போ 3ல் சிமிலர்லி நம்பர் ஆஃப் எண்டிங் வித் 3 சொல்லும்போது அதே தான் 4 × 4 16 ways அதே நம்பர் ஆஃப் எண்டிங் வித் 5 சொல்லும்போது 4 × 4 16 ways தான் ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ways சொல்லும்போது 48 டோட்டல் நம்பர் ஆஃப் ways சொல்லும்போது 48 ஸோ அப்போ செகண்ட் சம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் சப்டிவிஷனு ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அலவுடு அப்போ ஒன்று வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்போ இங்கே என்ன இருக்கலாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் வந்து 1 2 3 4 5 ஏன்னா ஒன்று வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம் அப்போ 5 ways வரும் ஸோ அப்போ 5 ways அதே மாதிரி 10th பிளேஸில் பார்க்கும்போது எல்லாமே வரலாம் 0 வரலாம் 1 வரலாம் 2 வரலாம் 3 வரலாம் 4 வரலாம் 5 வரலாம் அப்போது 6 ways அதேமாதிரி அப்போ என்ன ஒரு ஆன்சர் 5 × 6 30 அப்போ நம்பர் ஆஃப் எண்டிங் வித் 3 சொல்லும்போது 30 அதே மாதிரி 5 சொல்லும்போதும் 30 தான் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ways சொல்லும்போது 30 + 30 + 30 தட் இஸ் ஈக்குவல் டு 90 waysல ஃபில் பண்ண முடியும் கிளியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 count the numbers between 999 and 10,000 subject the condition that are the first one no restriction some number between 999 to 10,000 should have 4 digits ஏன்னா 999 க்கு 10,000 நடுவில் என்ன இருக்கும் கண்டிப்பாக 4 digit numbers தான் இருக்கும் அப்போ 4 digit number எடுத்துட்டேன் இதில் ஃபஸ்ட் பிளேஸ் 1000 பிளேஸ் எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பிளேஸ் வந்து 1000 பிளேஸ் கேன் பி ஃபில்டு எனி ஒன் ஆஃப் த 9 digits ஏன்னா இங்கே வந்து கண்டிப்பாக 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை ரிமைனிங் 1 to 9லேருந்து எந்த நம்பர்னா வரலாம் ஓகே அதே மாதிரி 9 waysல யூஸ் பண்ணலாம் 10th place கேன் பி ஃபில்டு இப்போ இங்கே பார்க்கும்போது 0 வரலாம் 1 வரலாம் 2 வரலாம் 3 வரலாம் 4 வரலாம் 5 வரலாம் 6 வரலாம் 7 வரலாம் 8 வரலாம் 9 வரலாம் அப்போ 10 waysல ஃபிக்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி யூனிட் பிளேஸும் 10 waysல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே 10th place தேர்ட் பிளேஸும் 10 waysல ஃபிக்ஸ் பண்ணலாம் யூனிட் பிளேஸும் 10 ways அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ways சொல்லும்போது இது ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் 9 ways இது ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் அலோடுனால எல்லாமே வரும் இதில் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் அலோடு இதில் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் இதில் 10 10 10 வரும் அப்போ 9 × 10 × 10 × 10 தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 9000 waysல ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகே இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னா நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் நோ அப்போ இங்கே வந்த நம்பர் மறுபடியும் வரக்கூடாது இங்கே பாசிபிள் பார்த்தோன்னா 9 ways இங்கே ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கே 10 ways 9 ways ஏன்னா இங்கே ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 1 2 0 1 இங்கே பாருங்கள் இங்கே 0 மட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இங்கே நான் வந்துட்டு 1லேருந்து 9க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணலாம் 1 to 9க்குள்ளே ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்போ 9 waysல ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ இது 9 ways இங்கே ஏதாவது ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ இப்போ 1 நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் இப்போ ரிமைனிங் இங்கே 0 1 வரக்கூடாது 2 3 4 5 6 7 8 9 அப்போது இங்கே எத்தனை நம்பர் இருக்கும் 9 ways ஸோ அப்போ இங்கே 9 waysல ஃபிக்ஸ் பண்ணலாம் இங்கே நான் 0 ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க இப்போ ரிமைனிங் 8 நம்பர்ஸ் அப்போ இங்கே நான் 2 ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இப்போ இது 8 waysல ஃபிக்ஸ் பண்ணலாம் இங்கே 2 ஃபிக்ஸ் பண்ணால் ரிமைனிங் எத்தனை இருக்கும் 7 நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்போ 7 ways இங்கே பாசிபிள்ஸ் வந்து 3 4 5 6 7 8 9 அப்போ எத்தனை நம்பர் இருக்குது 2 4 6 7 நம்பர் தான் இருக்குது ஸோ அப்போ 7 ways அப்போ thousands place can be filled in 9 ways 100 place can be filled in 9 ways அதே மாதிரி 10th place can be filled remaining 8 ways அதே மாதிரி 1st place can be filled in 7 ways அதான் இங்கே போட்டிருப்பாங்க the first place can be filled in 9 ways second place can be filled in 9 ways the third place in 8 ways and the fourth place in 7 ways for total number of ways is equal to 9 × 9 × 8 × 7 that is equal to 4536 is the answer. That's the third subdivision. At least one of the digit is repeated.
இப்போ ரெக்வயர்ட் நம்பர் அப்போ பார்க்கும்போது ஒரு டிஜிட்டாவது ரிப்பீட் ஆகிறதுக்கு பார்க்கும்போது மொத்த டிஜிட் ரிப்பீட் ஆகிறதுலேருந்து நாட் ரிப்பீட்டேஷன் இருக்குல்ல அதை செப்பரேட் பண்ணிடுறேன். இப்போ 9000 மைனஸ் 4536 தட் இஸ் ஈக்குவல் வாட் 4464 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். கிளியர்? Now next question number 9. How many 3 digits numbers which are divisible by 5 can be formed using the digits 0, 1, 2, 3, 4, 5 if repetition of digits is not allowed? 3 digit number நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 3 digit numberல இந்த given digits வந்து 0, 1, 2, 3, 4, 5. the number is divisible by என்ன கொடுத்துருங்க 5 கொடுத்துருங்க. அப்போ if ends with 0 or 5 ஏன்னா 5ஆல் டிவைட் பண்ணுறது பார்த்தோன்னா எண்டிங்கில் 0 இருக்கணும் இல்லை 5 இருக்கணும். அப்போ தான் வந்து 5ஆல் அது டிவைட் ஆகும். when repetition is not allowedன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே நான் 0 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். யூனிட் பிளேஸ் கேன் பி பிளேஸ்டு 0. the 100 place கேன் பி இது யூனிட் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 100 பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது 1, 2, 3, 4, 5 அதுலேருந்து 5 வேஸில் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா 1, 2, 3, 4, 5லேருந்து ஏதோ ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ ரிமைனிங் இருக்கும் 2, 3, 4, 5ன்னு இருக்கும். அது இப்போ டென்ஸ் பிளேஸ்க்கு 4 வேஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதான் எங்களுக்கு தேவை. let the unit place be 0. the 100 place can be filled any one of the digits 1, 2, 3, 4, 5 in 5 ways. having filled this 10th place can be filled up by any one of the remaining 4 digits in 4 ways. so இப்போ number of n thing with 0 சொல்லும்போது 5 into 4 into 20. ஸோ அப்போ அதே மாதிரி தான் என்னாகும் எண்டிங் வித் 5ன்னு போட்டேன். ஏன்னா 5ஆல் டிவைஸ் ஆகனா 0 இருக்கணும் இல்லை 5 இருக்கணும். அப்போது இங்கே பாசிபிள் பார்க்கும்போது 5 நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா 100 பிளேஸில் இங்கே 4 நம்பர் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் 100 place can be filled by any one of the digits 1, 2, 3, 4 in 4 ways. having filled with 10th place 10 can be filled in remaining இங்கே பார்த்தோன்னா இங்கே 5 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு 2, 1, 2, 3, 4லேருந்து ஏதோ ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் எனி ஒன் ஆஃப் 4 டிஜிட்ஸ் தான் இருக்கும் இன் 4 ways. இப்போ நம்பர் ஆஃப் எண்டிங் வித் 5 சொல்லும்போது இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது 4 ways, இது ஃபிக்ஸ் பண்ணுறது 4 ways. இப்போ 4 into 4 16. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் hence the number of numbers divisible by 5 is 20 plus 16 that is equal to 36 ways. Clear? Next we are going to see question number subdivision number 2. repetition of digits are allowed. first repetition of digits வந்து not allowed இல்லையா. அப்போ இங்கே நான் 0 ஃபிக்ஸ் பண்ணுறேன். எண்டிங் வித் 0 சொல்லும்போது இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது the unit place can be 0. the number of permutation with repetition of numbers வந்து பார்க்கும்போது 5 into 6 that is equal to 30. இப்போ யூனிட் பிளேஸில் 5 சொல்லும்போது நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் வந்துட்டு என்னது 100 பிளேஸில் ஃபஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்னது கேன் பி ஃபில்டு எனி ஒன் ஆஃப் த டிஜிட் 5 ways. இப்போ 5 போட்டாச்சு. அது மாதிரி 10th பிளேஸில் பார்க்கும்போது எதனா இருக்கலாம், வந்த நம்பர் ரிப்பீட் ஆகலாம் இல்லையா. ஸோ அப்போ மொத்தமாக 0, 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ அப்போ 6 நம்பர்ஸும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 6 ways. அப்போ 5 into 6 that is equal to 30. ஸோ அப்போ எண்டிங் வித் 5ல சொல்லும்போது 30 ways. ஸோ hence the number of divisible by 5 சொல்லும்போது 30, இங்கே ஒரு 30 வந்திருக்கு இல்லையா. ஸோ 30 plus 30 permutations இது வந்து ஸோ அப்போ 30 plus 30 is equal to 60 ways. Clear? The next one, question number 10. To travel from place A to B, there are two different bus route. The bus route B1 B2 போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 different train route, அது 2 train route போட்டிருக்கேன். அண்டு ஒரு ஹேர் ரூட் இருக்குது. அப்போ பார்க்கும்போது இங்கே A to B போகிறதுக்கு 2 பஸ் ரூட் இருக்குது, 2 ட்ரெயின் ரூட் இருக்குது, ஒரு ஹேர் ரூட் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரம் B to C போகிறதுக்கு there are 1 பஸ் ரூட், ஒரு பஸ் ரூட் இருக்குது, 2 ட்ரெயின் ரூட் இருக்குது, ஒரு ஹேர் ரூட் இருக்குது. find the number of routes commuting from place A to B C. இப்போ ஏலேருந்து சிக்குள்ளே போகிறதுக்கு அதே மாதிரி place B without similar mode of transportation. ஸோ ஃபஸ்ட்டு there are பார்க்கும்போது 2 பஸ் ரூட், 2 ட்ரெயின் ரூட், ஒரு ஹேர் ரூட், 5.
So 2 plus 2 plus 1 is equal to 5 roots from A to B. There are அதே மாதிரி B to C போகிறதுக்கு ஒரு பஸ் ரூட்டு, ரெண்டு ட்ரெயின் ரூட்டு, ஒரு ஹேர் ரூட். அப்போ 1 plus 2 plus 1 is equal to 4 roots from B to C. இப்போ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் கம்யூனிட்டிங் ஃப்ரம் A to B. ஸோ அப்போ A to B போகிறதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குது? 5 into 4, that is equal to 20 roots. So 5 into 4, A to C. So next, but condition, one should not use same mode of transport. Therefore, we have to separate such routes. So, இப்போ number of routes from A to C through B. A to C போகிறதுக்கு Bலேருந்து போகணும். யூஸிங் பஸ் ரூட்ஸ். எத்தனை பஸ் ரூட்ஸ் இருக்குது இங்கே? இங்கே 2 பஸ் ரூட் இருக்குது, இங்கே ஒரு பஸ் ரூட் இருக்குது. அப்போ 2 into 1 is equal to 2. யூஸிங் ட்ரெயின் ரூட்ஸ், இங்கே ட்ரெயின் ரூட் 2 இருக்குது, இங்கே ட்ரெயின் ரூட் 2 இருக்குது. இப்போ 4. இப்போ யூஸிங் ஏர் ரூட் சொல்லும்போது ஒரு ஏர் ரூட் இருக்குது, இங்கே ஒரு ஏர் ரூட் இருக்குது. ஸோ 1 into 1 1. இப்போ டோட்டலாக பார்க்கும்போது 7. ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் ரெக்கர் ரூட் சொல்லும்போது இதை செப்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த 20 ரூட்லேருந்து இதை செப்ரேட் பண்ண 20 minus 7, that is equal to what? 13 roots. So 13 is the answer. So next question number 11. How many numbers are there between 1 to 1000, both inclusive, which are divisible by neither by 2 or nor by 5? So இப்போ என்ன ஃபேஸ் சொல்லும்போது 500. ஏன்னா நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 2 வந்து பார்க்கும்போது 500. ஓகே. அதே மாதிரி என்ன பி நம்பர் ஆஃப் டிவிசிபிள் பை 5 சொல்லும்போது 1005 டிவிசிபிள்னா 200. அதே மாதிரி என்ன ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்பர் டிவிசிபிள் பை 10 10ஆல் டிவிசிபிள் ஆகிற பார்க்கும்போது 100 தான் இருக்கும். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ நம்பர் டிவிசிபிள் பை 2 or 5 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 2 or 5 சொல்லும்போது என்னென்ன வரும்? என் ஆஃப் ஏ 500, என் ஆஃப் பி 200, n of a intersection b 100. So that is equal to what? 600. ஆறுனா நமக்கு தெரியும் யூனியன், அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பர் டிவிசிபிள் பை நெய்தர் 2 nor by 5. ஸோ இப்போ மொத்த நம்பர் எவ்வளோ இருக்கும்? 1000. அதுலேருந்து இந்த 600 செப்பரேட் பண்ணால் உங்களுக்கு 400 கிடச்சிடும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. How many strings can be formed using the letters of the word lotus if the word either starts with L or ends with S? இந்த லோட்டஸ் யூஸ் பண்ணி எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே. The second one, neither S starts with L nor ends with S. பாருங்கள், இப்போ என்ன நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் L சொல்லும்போது L ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா ஸோ 24 வேஸில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதேமாதிரி என்ன நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எண்டிங் வித் எஸ், அதுவும் வந்து 24 வேஸில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ என் ஆஃப் இன்டர்செக்ஷன் பி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எல் அண்ட் எண்டிங் வித் எஸ். ஸோ 3 into 2 into 1, that is equal to what? 6. ஸோ அதை நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஃபிக்ஸ் பண்ணும். எல்லை வந்துட்டு எண்டிங்லேயும் ஃபிக்ஸ் பண்ண பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடச்சிடும். ஓகே. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் இது ஆன்சர் கிடச்சிடும் 24 6. ஸோ பாருங்கள், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் எல் ஆர் end with s. ஆர்னா யூனியன் யூஸ் பண்ண போகிறேன். n of a plus n of b minus n of a intersection b. ஸோ 24 plus 24 minus 6, that is equal to 42. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நெய்தர் ஸ்டார்ட் வித் எல் நார் வித் end with எல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மொத்த நல்ல லெட்டர்ஸ் பார்த்தோன்னா 5. ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல் மைனஸ் இந்த நம்பரை செப்பரேட் பண்ணிடுறேன். So 5 factorial value 120 minus 42, that is equal to 78. And next we are going to see question number 13. Count the total number of ways answering 6 subjective type questions, each question having 4 choices. The number of ways answering 6 subjective types question. So அப்போ எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருங்க? 6 சப்ஜெக்டிவ் டைப் கொஷின் கொடுத்துருங்க. ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணது 4 சாய்ஸ் இருக்குது. அப்போது ஈச் கொஷின்ஸ் ஹேவிங் 4 சாய்ஸ். ஸோ 4 power 6. The second one, in how many ways 10 pigeon can be placed in 3 different pigeon holes? இப்போ நம்பர் ஆஃப்
ways that 10 pigeon can be placed in 3 different வந்து பார்க்கும்போது 3 power 10. So the answer. Next இதெல்லாம் 1 markல வரும். Next find the number of ways of 12 distinct prizes to 10 students. அப்போ the number of ways in 12 distinct prizes can be distributed in 10 students, so 10 power 12. இதுவும் 1 mark question. The next question, find the value of 6 factorial. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் n factorial is equal to n into n minus 1, n minus 2, n minus 3, etc. 3 to 1 முடியும். இப்போ 6 factorial 6 into 5 into 4 into 3 into 2 into 1, that is equal to multiply பண்ணிங்கன்னா 720. Next 4 factorial plus 5 factorial. இப்போ 4 factorial 4 3 2 1 plus 5 factorial 5 4 3 2 1. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120, that is equal to 140 144. Clear? Next 3 factorial minus 2 factorial. 3 factorial நமக்கு 3 2 1 தெரியும், minus 2 factorial 2 into 1. இதை மல்டிப்ளை பண்ண 6, இதை மல்டிப்ளை பண்ண 2, so 6 minus 2, that is equal to what? 4. Next 3 factorial into 3 factorial into 4 factorial. 3 factorial value 3 2 1 into 4 factorial 4 3 2 1. So இதை மல்டிப்ளை பண்ண 6, இதை மல்டிப்ளை பண்ண 24, that is equal to 6 into 24 144. Next 12 factorial by 9 factorial into 3 factorial. 12 factorial இங்கே பாருங்கள், இங்கே கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 9 factorial வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இல்லைனா நீ இது பெருசாக போயிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு பெரிய ஆன்சர் கிடைக்கும். டேரெக்டாக இது வேறு மாதிரி கூட பண்ணலாம். சரி 12 factorial வேறு மாதிரி போட்டாச்சு. 12 11 10 9 இதோடு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இங்கே 9 factorial போட்டிருக்கலாம். இப்போ 9 factorial கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி 3 factorial மட்டும் கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 3 to 1. ஸோ அப்போ 12 10 இது இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே போட்டு கேன்சல் பண்ணுறது அப்படியே டேரெக்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ 9 இங்கே 9 இங்கே 8 இங்கே 8 இங்கே 7 7 6 6 5 5 4 4 3 3 2 2. ஸோ அதே மாதிரி இங்கே 3 6 இது 3யும் 12 கேன்சல் பண்ணால் 4 3 சார். அதே மாதிரி இந்த 2 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். ஸோ 4 into 11 அதே மாதிரி இங்கே 5 இருக்கும். ஸோ 4 into 11 5, that is equal to 220. ஓகே, நெக்ஸ்ட்டு n plus 3 factorial by n plus 1 factorial. இப்போ பாருங்கள் n plus 3 factorial நம்ம எப்படி இருந்தால் n plus 3 n plus 2 n plus 1 கீழே ஏன்னா n plus 1 factorial இருக்குது. அப்போ அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபங்க்ஷன் இது எக்ஸ்பென்ஷன் ஒன்றும் இருக்குதுன்னு அர்த்தம் தான். இது அப்போ பாருங்கள் இங்கே n plus 1 இங்கே n plus 1 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். இப்போ n plus 3 n plus 2. Next question number 15. Evaluate n factorial by r factorial into n minus r factorial when n is equal to 6, r is equal to 2. So இப்போ ஃபஸ்ட்டு n factorial by r factorial into n minus r factorial. n க்கு 6 factorial போட்டாச்சு, r factorial 2 factorial into n minus r. அப்போ 6 minus 2, that is equal to 4 factorial. இப்போ 6 factorial நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 6 5 4 3 2 1 by 2 factorial 2 into 1 4 factorial 4 3 2 1. ஸோ அப்போ இங்கே 4 3 2 1 4 3 2 1 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 6 3 2 கேன்சல் பண்ண 3. ஸோ 3 5 are 15. ஸோ நெக்ஸ்ட்டு n equal to 10 r equal to 3. இப்போ n க்கு பதிலாக 10 போட்டாச்சு. இப்போ 10 factorial by r க்கு பதிலாக 3 factorial into 10 minus 3, that is equal to 7 factorial. ஸோ இப்போ 10 factorial நமக்கு 10 9 8 7 6 5 4 3 2 1 by 3 factorial 3 2 1. அதே மாதிரி 7 factorial 7 6 5 4 3 2 1. இப்போ 7 6 5 4 3 2 1 கேன்சல் பண்ணிட்டேன். அதே மாதிரி 3 2 3 வந்து 3 டைம்ஸு, அதே மாதிரி 2 வந்து 4 டைம்ஸ். ஸோ இப்போ 10 into 3 into 4, that is equal to 120. Next third subdivision for any n with r is equal to 2. So n factorial by 2 factorial into n minus r factorial. So n factorial நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் n into n minus 1 n minus 2 factorial வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். by 2 factorial வந்து 2 தான், n minus 2 factorial ஏன்னா r equal to 2 போட்டிருக்காங்க, n minus 2 factorial. ஸோ இப்போ n minus 2 factorial கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ n into n minus 1 by 2 மட்டும் ஆன்சர். கிளியர்? Next question number 16. Find the value of n if n plus 1 factorial, that is equal to n equal to நமக்கு தெரியும் n plus 1 factorial is equal to 20 into n plus 1 n minus 1 factorial ப்ரூவ் பண்ணும். ஸோ n plus 1 factorial is equal to எப்படி எழுதுறேன்னா n plus 1 n into n minus 1. என்ன நமக்கு தெரியும் n factorial நமக்கு தெரியும் n into n minus 1 factorial. அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். n plus 1 factorial n plus 1 n plus 1 minus 1 போடும்போது 1 1 கேன்சல் ஆகிடும். அடுத்தது n plus 1 minus 1 n plus 2 போடுவோம். அடுத்தது n plus 1 போடும்போது n plus 2 போடும்போது 2 minus 1. ஸோ
அது -1 வரும். ஸோ அப்போ அதே மாதிரி 20 இன்ட்டு n-1 ஃபேக்டல். இப்போ n-1 ஃபேக்டல் n-1 ஃபேக்டல் கேன்சல் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ n இன்ட்டு n+1 மட்டும் இருக்குது ஈக்குவல் டு 20. மல்டிப்ளை பண்ணால் n² + n மைனஸ் இந்த 20 -20 = 0. இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா n+1 இன்ட்டு n-4 வரும். n = -5, n = 4. Next one, 1/8 factorial plus 1/9 factorial equal to n/10 factorial. 1/8 factorial நான் என்ன பண்ணுறேன்னா அதை கிராஸ் பண்ணுறேன். 9 factorial plus 1/8 factorial. 8 factorial நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே நான் 8 factorial எப்படி எழுதுறேன்? இங்கே 9 × 10 மல்டிப்ளை பண்ணி இங்கே 9 × 10 டிவைஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே 10 மல்டிப்ளை பண்ணி இங்கே 10 டிவைட் பண்ணிட்டேன். ஸோ இது இங்கே n factorial by 10 factorial. ஸோ பாருங்கள், இப்போ 9 × 10 90/10 factorial. ஏன்னா 9 × அதே மாதிரி இங்கே 10/10 factorial. பிகாஸ் n × n-1 இது போடும்போது உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 10 factorial. ஸோ என்னோடய வேல்யூ என்னது? 9 பார்க்கும்போது 10 factorial நமக்கு எப்படி மேலாம் 10 factorial எப்படி எழுதலாம் பாருங்கள். ஸோ 10 × 10-1 × 10-2 இதுதான் 10 factorial. 10 × 10-1 × 10-2 இல்லையா? ஸோ அப்போ 10 × 9 × 10-2 8 factorial. இது இங்கே இருக்கா? 10 × 9 9 × 10 சார் 10 × 9 × 8 factorial அது இருக்கா? ஸோ தட் இஸ் கால்டு 10 factorial. அதே மாதிரி இங்கே 10 factorial எப்படி எழுதலாம்? 10 × 10-1 factorial எழுதலாம். ஸோ அப்போ 10 × 9 factorial இருக்கா? ஸோ அதுவும் 10 factorial எழுதலாம். இப்போ 10 factorial. இப்போ பார்க்கும்போது எல்லாத்துல காமனாக 10 factorial கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 90 + 10 100 இருக்கும். 100 = n. ஸோ இங்கே கீழே காமனாக டினாமினேட்டர் 10 factorial எடுத்துகிட்டு இந்த பக்கம் 10 factorial போட்டோன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ 90 + 10 100 = n factorial. So this is the answer for this sum. Clear? Okay children, thank you.